நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதியக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதியக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, என்ன வழக்கு பதியக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? யார் அந்த மனு தாக்கலை செய்திருக்கிறார்? என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கிரிராஜ் இந்த உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும், இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் மனு தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுதாரர் கோரிக்கை வைத்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனும் கேசவ விநாயகமும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீதும் இதே குற்றச்சாட்டுடன் தான் திமுக பிரமுகரான கிரிராஜன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கும் இன்னும் பட்டியலிடப்படாமல் இருந்த நிலையில் தற்போது பாஜக நயினார் நாகேந்திரன் மீது இந்த குற்றச்சாட்டுடன் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த மனுவும் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதியக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதியக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, என்ன வழக்கு பதியக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? யார் அந்த மனு தாக்கலை செய்திருக்கிறார்? என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கிரிராஜ் இந்த உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும், இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் மனு தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுதாரர் கோரிக்கை வைத்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனும் கேசவ விநாயகமும் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீதும் இதே குற்றச்சாட்டுடன் தான் திமுக பிரமுகரான கிரிராஜன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கும் இன்னும் பட்டியலிடப்படாமல் இருந்த நிலையில் தற்போது பாஜக நயினார் நாகேந்திரன் மீது இந்த குற்றச்சாட்டுடன் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த மனுவும் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.